ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் இப்பொழுது உண்மையான சுகம் என்ற நூலை வாசித்து கொண்டிருக்கிறோம். இதில் போன பாகத்தில் அந்த உரை ஆசிரியர் மகான் ராம் சுகதாஸ் ஒரு நாக்பூரில் ஒரு ஜெயிலுக்கு போய் அங்கே சொற்பொழிவாற்றும் பொழுது அந்த ஜெயிலில் குற்றம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னாடி அந்த மகான் பேசுகிறாரு. அதுதான் என்ன பேசுகிறாருங்கிறத தான் படிச்சுட்டு இருந்தோம். அதில் இப்போ ஜெயிலுக்கு நீங்கள்லாம் இப்போ வந்திருக்கீங்களே, ஒவ்வொருத்தரும் ஏதோ குற்றம் செஞ்சுட்டு தான் அங்கே வந்திருக்கீங்க. அப்போ இங்கே உங்களுக்கு கவர்மெண்ட்டு இருக்கிறதுக்கு இடம், சாப்பிட உணவு எல்லாம் உடல் ஆரோக்கியமெல்லாம் இருக்கிறதுக்கு வேலை கிளையெல்லாம் கொடுத்து, சும்மா அப்படியே சாப்பிட்டு தூங்காமல் என்ன தோட்ட வேலை அந்த வேலை இதெல்லாம் கொடுத்து உங்களை இருக்க சொல்லி உங்களுக்கு தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் உங்களை காப்பாற்றி அதுக்கப்புறம் வெளியில் சுதந்திரமாக அனுப்புகிறாங்க கவர்மெண்ட்டு. அதை ஒரு ஓமையாக சொல்லி இந்த உலகத்துக்கு நாமெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் பாவமும் புண்ணியம் எல்லாம் கலந்து பண்ணும்பொழுது திருப்பி இங்கே வந்து தான் ஆகணும், இந்த பூர்வத்தில் பிறந்து தான் ஆகணும். இதில் ஏதோ புழு பூச்சிலேருந்து எவ்வளவோ பறவைகள் மிருகங்களாக பிறந்து அதுக்கப்புறம் மனுஷ ஜென்மம்னு எடுத்து அதில் இந்த மாதிரி பாவ புண்ணியங்களை செஞ்சு மறுபடியும் போயிட்டு அனுபவிச்சுட்டு அங்கே சொர்க்கத்தில் போய் புண்ணியம் பண்ணா அனுபவிச்சுட்டு பாவம் பண்ணுறதுக்கும் பாவம் உள்ள தண்டனையை அனுப்பிச்சிட்டு மறுபடியும் இங்கே பூலகத்துக்கு வந்து நம்ம திருந்தத்துக்கு வரணும். அப்போ குற்றம் செஞ்சுட்டு எப்படி இவங்கெல்லாம் வராங்களோ அதேமாரி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு செஞ்சுட்டு தான் ஒரு வினை பயன் வழியாக அதனால் நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறோம். இப்போ இங்கே வந்துட்டு இந்த சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இனவிருத்தி பண்ணிவிட்டு இது போகிறதுக்கு ஒண்டியாக நம்ம வந்திருக்கோம். தண்டனை காலம்னு இருக்குது, அது நம்மளுக்கு எப்போ டேட் ஆஃப் டெத்து வருதோ அதுதான் தண்டனை காலம்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் அதேமாரி மாறுபடும். அப்போ இந்த இதில் இது ஒண்டி பண்ணிகிட்டு இருந்தாக்க என்ன பிரயோஜனம்? திரும்பி வரணுமே. திரும்பி வந்து எவ்வளோ இங்கே எல்லோரும் சுகப்படுறோமா? இல்லை சுகப்படுறவங்களாம் அடுத்தது துக்கம் வராமல் இருக்கா? துக்கம் வரவனுக்கு அடுத்தது சுகம் வரும், சுகம் வரணும் துக்கம் வரும், எல்லாம் மாறி தான் வருது. கஷ்டம் ஒன்றும் அனுபவிக்க முடியல. எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. நம்மளுக்கு கீழேயும் கோடி பேர் இருக்காங்க, மேலேயும் கோடி பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இதிலிருந்து வெளில வரணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு சத்சங்கம் தான் ரொம்ப முக்கியம். சத்சங்கம்னா நல்லூர்களின் கூட்டுறவு. அவங்க அதேமாரி சத்சங்கம் நடந்ததுனாக்கா அந்த இடத்துக்கு போய் அந்த இது நல்ல விஷயத்த கேட்கணும். பாகவதம், கீதை, பகவத்கீதை இதுமாரிலாம் கேட்கறது கொள்வது, இல்லை அதேமாரி நூலை படிக்கிறது. இல்லை இப்போ தான் நிறையா இந்த இதெல்லாம் வந்துடுச்சு, இப்போ இதிலே இருக்குது, என்னென்னத்தையோ பார்க்குறோம். ஒன்றுத்துக்கும் ஒரு பைசா புண்ணியம் இல்லாததெல்லாம் பார்த்து அதுக்காக டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுக்காக எல்லாம் பண்ணுறோம், கழுத்து வலியெல்லாம் வாங்கிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். நிறைய பிரச்சனைகள்லாம் வருது, உடல் பிரச்சனை. ஆனால் இது நல்லதை பார்க்குறதுக்கோ நல்லதை கேட்குறதுக்கோ செலவழிக்கிறவங்க எத்தனை பேர்? இப்போ உங்களை மாரி கொஞ்சம் பேர் தான் இல்லையா? அந்த இதெல்லாம் பார்க்கணும். அது கேட்க தான் நம்மளுக்கு தெரியும். எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருமா? எல்லாருக்கும் தெரியாது. அப்போ தெரிஞ்சதே கூட வரும். தெரிஞ்சது வரும்போது நம்ம ரிமைண்ட் பண்ணிட்டு அதை நம்ம இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். தெரியாத சொல்லும்போது ஆஹா இப்படி இருந்தால் இப்படியா, அப்படி இருந்தால் அப்படியா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுதான் சத்சங்கம் முக்கியம். இப்போ அதேமாரி ஒரு நூல் தான் இது, அதெல்லாம் படிச்சுட்ருக்கோம். மேலே அந்த சிறைச்சாலையில் ஒரு இது பண்ணுறார், உரை நிறுத்துகிறார். இந்த சிறைச்சாலை ஒரு கல்விச்சாலை. பின்னாளில் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடாது என்ற கல்வி இங்கே கிடைக்கிறது. வாழ்க்கையில் நோய் நொடியினால், நஷ்டத்தால், அவமானத்தால், அவதூறு ஏற்படுவதால் உண்டாகிற துக்கம் நமக்கு ஒரு படிப்பினை ஊட்டுவதற்காகவே உண்டாகிறது. அதாவது நாம் எப்போதோ பாவம் செய்திருக்கிறோம், அதன் பயன்தான் இந்த துக்கம். அதனால் இனிமேல் எந்த பாவமும் செய்ய மாட்டோம். இந்த படிப்பினை கற்றுக்கொள்ள வேண்டும். பழைய பாவங்களின் பலனை அனுபவிப்பதால் அவை அழிந்து போகின்றன. பாவங்கள் அழிந்து போவதால் நாம் தூயவர்களாக, மாசவற்றவர்களாக ஆகிறோம். இங்கே மனதிற்கு பிடித்தமான எவை கிடைக்கின்றனவோ, லாபம் கிடைக்கிறதோ, பணம் கிடைக்கிறதோ, இவையெல்லாம் புண்ணியத்தின் விளைவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு பிடிக்காதவைகள் நஷ்டம் ஏற்படுவது, நமக்கு நெருக்கமானவர்களின் மரணம், நோய் நொடி இவையெல்லாம்
பாவத்தின் விளைவுகள். புண்ணியத்தின் பயனை அனுபவிப்பதற்காகத்தான் தேவலோகம் செல்கிறார்கள். அங்கே கிடைக்கும் சுகங்களை அனுபவிக்கிறார்கள். சுகத்தை அனுபவிப்பதால் புண்ணியம் குறைந்து போய்விடுகிறது. அதனால் மறுபடியும் மண்ணுலகத்துக்கு வந்து விட நேரிடுகிறது. பாவம் அழிந்து போகிறது துன்பங்களால், புண்ணியம் அழிந்து போகிறது சுகத்தால். சுகங்களை அனுபவிப்பதால் புண்ணியங்களின் அழிவு ஏற்படுகிறது. தன்னுடைய இயல்பு கெட்டுப்போகிறது. அதனால் பாவங்களுக்கான விதை விதைக்கப்படுகிறது. ஆனால் துன்பத்தால் லாபமே ஏற்படுகிறது. கொஞ்சம் கூட நஷ்டம் ஏற்படுவதில்லை. நமக்கு வந்துள்ள துக்கம், கஷ்டம் முதலியன பழைய பாவங்களை அழிக்கின்றன. எதிர்காலத்தில் கவனமாக இருக்க செய்கின்றன. அதிலிருந்து ஒரு பாடம். அரசு குடிமக்களின் தாய் தந்தை ஆகும். அதனால் உங்களது நலனுக்காகவே உங்களை இங்கே சேர்த்திருக்கிறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி. இதனால் உங்கள் வாழ்க்கையில் சிறிதளவு பாவம் கூட மிச்சமில்லாமல் நீங்கள் புனிதராகி விடுவீர்கள். அதையே செஞ்ச குற்றத்தையே நினச்சி பார்த்து இந்த மாதிரி பண்ணதுனால தானே இங்கே வந்து எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், சுதந்திரமாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறது. அது வந்து அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு போகும்போது நல்ல தெளிவோடு போகும். இதை ஒரு கல்விக்கூடமாக நினைத்துக் கொள்ளுங்கள். இங்கு செயல்முறையுடன் கூடிய போதனை அளிக்கப்படுகிறது. இது புனிதமில்லாத இடம் அன்று. இங்கேதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்தார். கிருஷ்ணனோட இது தெரியும் இல்லையா? ஆகையால் தான் நாகரிகமான மக்கள் சிறைச்சாலையை கிருஷ்ண ஜென்மஸ்தான் என்று அழைக்கிறார்கள். சிறைச்சாலையில் அவதாரம் செய்தாலும் கூட பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எவ்வளவு உயர்வை அடைந்தார். அவரால் போதிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதையை வெளிநாட்டினரும் போற்றுகின்றனர். கல்வி அறிவுள்ள எந்த மனிதரும் கீதையை போற்றவே செய்வார். இங்கே உங்களுக்கு மிகவும் மேன்மை ஏற்பட முடியும். இங்கே இருக்கும்போது நன்றாகவே வேலை செய்வோம், நல்ல முறையில் பழகுவோம், எல்லோருக்கும் சேவை செய்யும் நோக்குடன் நடந்து கொள்வோம், மரியாதையுடன் பழகுவோம், அவர்களுக்கு சௌக்கியம் கிடைக்கும்படியாக நடந்து கொள்வோம். இவ்விடத்தில் பல வகையான கைத்தொழில்களையும் கற்றுக்கொள்வோம். அதனாலும் மிகவும் நன்மை ஏற்படுகிறது. ஒரு தொழில் வந்துவிட்டால் பின்னால் பணம் சம்பாதித்து சாப்பிடலாம். இந்த சிறைச்சாலையில், அதாவது சிறைச்சாலை தானே பேசிகிட்டு இருக்காரு, அங்கு தயாரித்து விற்று அதனால் கிடைக்கும் லாபம் பற்றி எனக்கு தெரியாது. நான் வேறு பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். பிக்கனீரில் உள்ள சிறைச்சாலையில் நல்ல நல்ல ஜமக்காலங்கள், தரை விரிப்புகள் தயாரிக்கப்படுவதை பார்த்திருக்கிறேன். அயல் நாடுகளுக்கும் அனுப்புகிற மாதிரி மிக மிக நேர்த்தியான சாமான்களை உற்பத்தி செய்கிறார்கள். பிக்கனீரில் அரசராக கங்காசிம்மன் இருந்தபோது ஒரு தடவை இங்கிலாந்து சென்றிருந்தார். அங்கே அதிக விலை கொடுத்து ஒரு தரைவிரிப்பு வாங்கினார். அங்கிருந்து திரும்பியதும் பிக்கனீர் சிறைச்சாலை தரைவிரிப்பை தயாரிக்கும் பகுதியின் அதிகாரியை கூப்பிட்டு அனுப்பினார். இதை பாரும் ஐயா, நான் இதை சீமையிலிருந்து கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி தரைவிரிப்பை நம்ம இடத்துலையும் நெய்து காட்டணும். அந்த தரைவிரிப்பை பார்த்துவிட்டு அதிகாரி சொன்னார், மகாராஜா, இது நம்ம ஊர் சிறைச்சாலையிலேயே செய்தது தான். அங்கே போனதும் விலை ஏறி போச்சு. இதோ பாருங்கள், முத்திரையை நமது சிறைச்சாலை செய்யப்பட்டது என்பதற்கு அடையாளங்கிறத காமிச்சார். இவர் ஃபாரின் போயிட்டு இங்கிலாந்து போய் அதை இங்கே தயாரித்ததை வாங்கிட்டு வந்திருக்காரு. இங்கே தான் தயாரிச்சிருக்கோம். இங்கே வேலை செய்யும்போது நாம் பிறருடைய கட்டுப்பாட்டில் அடங்கியிருந்து இவைகளை செய்கிறோம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இந்த தொழில்களை நீங்கள் கற்றுக்கொண்டால் அந்த தொழில் பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த தொழிற்கல்வியை கொண்டு நீங்கள் எங்கே வசித்தாலும் அங்கே தொழில் நடத்த முடியும். தொழிலதிபர்களே இங்கே அழைத்து பாருங்கள், எங்களுக்கு இன்னென்ன வேலை தெரியும் என்று சொல்லுங்கள். அவளுடைய உதவியை கொண்டு நாட்டையே உயர்த்தி காட்ட முடியும். இந்த தொழிலெலாம் கற்றுக்கிட்டு இது பண்ணும்போது தொழிலதிபர்கள்லாம் விசிட் பண்ணும்போது அவங்க தொழிற்சாலையில் கூட போய் வேலை பண்ணி இந்த முன்னாடி பண்ண தவறெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தண்டனையை அனுபவிச்சாச்சு. இங்கேயும் நல்லதை கற்றுக்கிட்டு போய் நல்லபடியாக வாழலாம் அப்படிங்கிற மாரி அந்த சிறை கைதிகளுக்கு சொல்லிட்டுருக்கார். கிட்டத்தட்ட நம்மளுக்கும் அதேமாரி தான். ஏதோ பண்ணோம், ஏதோ செஞ்சோம், வந்துட்டாக்க திரும்பி வந்துட்டு போயிட்டு அப்படியே இருந்துட்டோம் எப்படி அப்படிங்கிறது தான் மகான்கள் பெரியவர்கள்லாம் சொல்கிறது. அதனால் கவனிங்கோ. மனித பிறவி கிடைக்கிறது ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். அது கிடைச்ச கோட்டை விட்டுறாதீங்கிறாங்க.
அவர் பலர் அதை வந்து கவனிக்கிறதில்ல. அதெல்லாம் வந்தால் நம்பிக்கையும் இல்லை. எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நீ வந்ததே இந்த சுகத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த பிறவியே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்கள்ட்ட என்ன சொல்ல முடியும்? அது இல்லாமல் இதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி அதை பற்றி இப்போ கேட்டுட்டு இருக்கீங்களே, இதேமாரி ஒரு ஆர்வம் உள்ளவங்க தான் மாற்ற முடியும். ஏன்னா தலையெழுத்து எப்படி தான் இருக்குன்னாங்க, எல்லாரையும் போய் மாற்றிட முடியுமா? எல்லாரும் முடியாது. ஏன்னா இப்போ வந்த இவ்வளவு அவதாரங்கள் புருஷர்களும் சரி, ஆண்கள் ஞானிகள் எல்லாம் இவ்வளவு சொல்லியும் எவ்வளோ பேர் மாறி இருக்காங்க. இப்போ இவங்களும் இது சொல்லாட்டாக்க இந்த கொஞ்சம் பேராக கூட மாறி இருக்க மாட்டாங்க இல்லையா? இந்த கொஞ்சம் பேருக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. அதில் நீங்களும் நானும் இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கு இருக்கும்போதும் உங்களுக்குள் இணக்கமாக பழகுவதை கற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் ஆணைக்கு கீழ்ப்படிதல் மேன்மைக்கான வழி. நீங்கள் எண்ணி பாருங்கள், தீயோரின் வசப்பட்டு விட்டால் மனிதன் துன்பத்தை அடைகிறான். ஆனால் நல்லோர்களின் கட்டுப்பாட்டுக்கு அடங்கி நடப்பவன் சுதந்திரம் அடைகிறான், சுகத்தை பெறுகிறான். பெரிய பெரிய அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இளவதையில் அறிஞர்களுக்கு கீழ்ப்படிந்தது தான் அறிஞர்கள் ஆகியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது யாரோட நம்ம சேர்றோமோ அந்த பண்பு, அந்த இது குணநலங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிறது. என்ன டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நேம், ஐ டெல் அபவுட் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி கூட இருக்குது. உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு. அதேமாரி இப்போ இரும்பு இருக்குது, இரும்பு மண்ணிலே போட்டு வச்சா என்ன ஆகும்? துரு பிடிச்சி அந்த இரும்பு வீணாக போயிடும், மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும். அதே இரும்பு நெருப்போடு சேர்த்தா என்ன ஆகும்? நெருப்பை ஊதி அந்த உலையில் இது பண்ணுறாங்களே, பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது அதை வளைச்சி நெளித்து இப்படி பண்ணி பல பொருட்களாக கூட தயாரிக்கலாம். அப்போ அது எதோடு சேருதோ இதுதானே. மண் மாரி உள்ளோடு சேர்ந்தால் மண்ணாக தான் ஆகணும். நெருப்பு மாரி உள்ளதுன்னா ஒரு பொருள் ஆகலாம், பிறருக்கு பிரயோஜனப்படுற மாதிரி இருக்கலாம். அதனால் நம்ம யாரோட சேர்ந்துருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த பாகத்தை இதோடு முடித்து பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.